அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் நமக்கு தெரியும் 114 அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கிறது, 30 பாகங்கள் இருக்கிறது, அதாவது 30 ஜுசுக்கள் இருக்கிறது. வசனம் என்று பார்த்தால் 6000க்கும் அதிகமான வசனங்கள், 6200 சொச்சம் வசனங்கள் என்று சில அறிவிப்புகளிலே இருக்கிறது. வேறு சில அறிவிப்புகளிலே இதைவிட கூடுதலாக அல்லது கொஞ்சம் குறைவாக இப்படி இருக்கிறது. எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய வசனம், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். எவ்வளவு தேவையான வசனம் என்றால், உங்களுடைய ரிசுக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் அப்படி இழுத்துட்டு வந்துடும் அந்த வசனம். அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி உண்டான வாழ்க்கையும் உங்களுக்கு இருந்தால், ஒன்றை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி வாழ்க்கையும் உங்களுக்கு கூடியிருந்தால், உங்களுக்கான ரிசுக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து உங்கள் இடத்தில் சேர்த்து விடுவான். அந்த வசனம் எது, அதை எப்படி ஓதுவது என்பதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். 28வது ஜுசு கது சமி அல்லாஹ் என்ற ஒரு ஜுசு இருக்கிறது. அதிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, சூரத்து தலாக். தலாக் என்கின்ற சூரா அத்தியாயம். அதிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான். இந்த வசனத்தினுடைய சிறப்பை முதலில் தெரிந்து கொள்வோம், அதற்கு பிறகு வசனத்தை சொல்லித் தருகிறேன். அதற்கு செய்யுதுனா அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வசனத்தை பற்றி சொன்னாங்க, லவ் அஹதன்னாஸ குல்லுஹும், அல்லாஹ் இந்த வசனத்தை மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, பிஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை மக்கள் எடுத்துக்கொள்வார்களேயானால் லக்கஃபத்துஹும், அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒத்த வசனம் போதும். முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. முஸ்னத் அஹமது என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட வசனத்தை பற்றி சொன்னாங்க, ஜனங்க எல்லாம் அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டா போதும், அவங்களுக்கு இதுவே போதும். மொத்த குரானும் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் தான், ஆனால் அந்த மொத்த குரானில் இந்த ஒரு வசனம் போதும். அவங்களுக்கு போதும்னா என்னெல்லாம் போதும், உலகத்துக்கும் போதும் ஆகிரத்துக்கும் போதும். அப்படி ரெண்டு தானே, தாண்டி வேறு எதுவும் இல்லையே, உலகம் ஆகிரத்து, இந்த ரெண்டுக்குமே அந்த அத்தியாயம் அந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அதில் செய்தனா அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னஹா அஸ்ரஉ ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குரானிலே கண்ணியத்திற்குரிய குரானிலே விரைவான ஆயத், அதாவது இந்த ஆயத்தை ஓதி நம் தேவைகளை கேட்டால் அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானா ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. லி ஜல்பில் ஃபரஜி, ஜல்பில் ஃபரஹி, சந்தோஷத்தை இழுத்து வரக்கூடிய, நமக்கான ரிஸ்கை இழுத்து வருவதற்கான மிக விரைவான ஒரு ஆயத்து இருக்குமே, ஆனால் அது இந்த ஆயத்து என்று ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கானதை வேகமாக சேர்த்து சீக்கிரமாக நமக்கு பக்கம் இழுத்து வரக்கூடியது, துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் மொத்தத்துக்கும் போதுமான ஒரு வசனம். மொத்தத்துக்கு போதும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை, என்னெல்லாம் தேவை, வீடு தேவையா, அல்லது நம்முடைய தொழில் தேவையா, நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணமாகுவதற்குரிய வரன்கள் தேவையா, கஷ்டம் இருக்குது அதை விலகணும்னு தேவையா, ரிஸ்கில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நெருக்கடிகள் இருக்குது அது நம்மளை விட்டு சீக்கிரமாக வெளியே போகணும் அப்படின்ற தேவையா, வேற என்ன மனக்கவலை, வேற என்ன உலகத்தில் என்னெல்லாம் உண்டு, எல்லாம் டோட்டலாக மொத்தத்துக்கும் போதுமானது இந்த ஒரு வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, அந்த வசனத்தை தான் இன்று நான் சொல்லித்தரப்போகிறேன். சூரத்து தலாக் 28வது ஜுசுவிலே சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கிறோம், அதே போன்று இந்த ஸ்க்ரீனிலும் நாம் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். கட்டாயம் பார்த்து ஓதினால் மட்டும் பத்தாது. அன்பர்களே யோசியுங்கள், நான் சொல்லிட்டேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு காணொளிகளிலே, வெறுமென்ன திக்ருகளையும் துவாக்களையும் ஓதுனா மட்டும் போதாது, குறைந்தபட்சம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது கடைபிடிக்க வேண்டும், கொஞ்சமாவது நம்முடைய வாழ்வோடு அதை இணைத்து கொள்ள வேண்டும். அதை அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா அதை வெளிப்படுத்தணும். அப்போ அது பவர்ஃபுல்லாக மாறிடும், அந்த துவாக்களும் திக்ரும் பவர்ஃபுல்லாக மாறிடும்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த மகத்தான ஆயத் எது என்றால், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் காட்டி கொடுப்போம். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ, அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்போம். ரிசுக்கு வந்துருச்சா, அவர் நினைச்சே பார்த்துருக்க மாட்டார், அந்த இடத்துல அவருக்கு ரிசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அவர் கற்பனையில கூட எண்ணிருக்க மாட்டார், அங்கிருந்து அவருக்கு ரிசுக்கு வரும். ஏன் வரும்? அவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார், அல்லாஹ்வின் அச்சம் அவருக்கு இருந்தது. وَيَجْعَلُهُ وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவனே அவருக்கு போதுமானவன். அல்லாஹ்வின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குது? தொழில், வியாபாரம், வருமானம், குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள் எல்லாம் வேண்டும் தான், எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனே அவருக்கு போதுமானவன். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா காரியங்களையும் அவனே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அந்தஸ்தை, ஒரு கதிரை, ஒரு நிர்ணயம் செய்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த வசனம் தான் அது. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. இந்த வசனத்தை ஓதணும், இந்த வசனத்தின் பிரகாரம் வாழணும், அல்லாஹ் பயந்து வாழணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு வாழணும். இந்த ரெண்டும் தான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம். அல்லாஹ்வை பயப்படணும், என்ன நடந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கையாக இருக்கணும். என்ன நடந்தாலும், கஷ்டம், சோகம், துக்கம், இழப்பு, எது நடந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை. இந்த ரெண்டும் இருந்துச்சு, இந்த வசனத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதுனீங்கன்னா, நான் ஆரம்பத்தை சொன்னேன்ல, உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ரிஸ்க் இருந்தாலும் அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து விடுவான். அப்படி மகத்தான வசனம் இது. வாய்ப்பு இருந்தால் இதை ஓதுவோம், வாழ்க்கையிலே அமல் செய்வோம். வல்ல அல்லாஹ் நாடாத புறத்திலிருந்து, அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிஸ்க்குகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.